இந்த படத்தோட ஓப்பனிங்ல இந்த படத்தோட ஹீரோ பென்னை தான் காமிக்கிறாங்க. அவன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்கான். அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அவனை பச்சை பச்சையா திட்டிட்டு இருக்கா. ஏன்னா பென்னால அவளோட செலவை சமாளிக்கவே முடியல. கோவத்துல இருந்த அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் பக்கத்துல இருந்த காஃபி மக எடுத்து அவன் தலையிலேயே போட்டுட்டு பிரேக்கப்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. இவனை பிரேக்கப் பண்ண கையோட புதுசா வசதியான ஒரு பாய் ஃப்ரெண்டையும் பிடிச்சுக்கிறா. ஆனா பென்னால அவளை மறக்கவே முடியல. ஏன்னா இந்த பொண்ணு தான் பென்னோட ஃபர்ஸ்ட் லவ். அது மட்டும் இல்லாம இவனுக்கு இப்பதான் முத தடவையா பிரேக்கப் ஆயிருக்கு. இதை நினைச்சு இவன் ஒரு வாரமா தூங்கவே இல்ல, சரியா சாப்பிடவும் இல்ல. ஒரு நாள் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கால் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு கால் பண்றான். பண்ணி இங்க பாரு, இனிமே நீ நினைச்ச மாதிரியே நான் இருக்கிறேன், உன்னோட தேவையெல்லாம் நானே பாத்துக்கிறேன், தயவு செஞ்சு என் கூட வந்து சேர்ந்துறேன்ற மாதிரி கேட்க, அதை கேட்டு அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம பட்டுன்னு போனை வச்சிடறா. இதுக்கு அடுத்த சீன்ல இதுக்கு அப்புறமா அவனோட ஒரு பழைய ஃப்ரெண்டை போய் மீட் பண்றான். அங்க போனா அந்த ஃப்ரெண்டு சும்மா இல்லாம அவனோட லவ் ஸ்டோரி எல்லாம் நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்க. இவனும் தன்னோட சோக கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு அந்த ஃப்ரெண்டும் இதுக்கெல்லாமடா ஃபீல் பண்ணிட்டு இருப்ப, இந்த பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு, எனக்கெல்லாம் தினம் பிரேக்கப் நடக்குது, இந்த பொண்ணை மறந்துட்டு வேற ஒரு ஆளை பிடிக்கிற வழியை பாருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோக்கு அதுல எல்லாம் பெருசா உடன்பாடே கிடையாது. ஹீரோவோட ஒரே பொழுதுபோக்கு என்னன்னா அவன் டிராயிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருப்பான். அந்த கிளாஸ்ல அந்த டிராயிங் மாஸ்டரும் ஒரு வயசான ஆளை உடம்புல துணியே இல்லாம நிக்க வச்சு அவரை வரைய சொல்லுவாங்க. அங்க இருக்க எல்லாருமே அந்த தாத்தாவை பார்த்து வரைஞ்சிட்டு இருக்க, ஹீரோ மட்டும் தனக்கு பிடிச்ச அழகான பொண்ணோட முகத்தை வரைஞ்சிட்டு இருக்கான். அந்த டிராயிங் மாஸ்டரும் எல்லாரும் சுத்தி சுத்தி எப்படி வரைகிறாங்கன்றத பார்த்துட்டு இருக்கும்போது இவன் பக்கமா வராரு. அப்படி இவன் பக்கமா வரும்போது மட்டும் அவன் வரைஞ்சிட்டு இருந்த பேஜை மறைச்சுக்கிறான். இவன் சின்ன வயசுல இருந்து பொண்ணுங்க விஷயத்துல ஒரு மாதிரியா தான் யோசிப்பான். எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்களை அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். இவன் சின்ன வயசுல இப்படி ஆனது காரணம் இவனோட அப்பா அம்மா வேலைக்கு போறதுனால இவனை பக்கத்து வீட்டுல விட்டுட்டு போவாங்க. அந்த பக்கத்து வீட்டுல இருந்த லேடியும் கிளாமரா ட்ரெஸ் போட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்க, இதை பார்த்த இவனுக்கு சின்ன வயசுல இருந்து பொண்ணுங்க விஷயத்துல ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா தான் சுத்திட்டு இருப்பான். இவனுக்கு ராத்திரி ஃபுல்லா தூக்கமே வராததுனால ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் வேலைக்கு சேரலாம்னு நினைக்கிறான். இது மூலமா நைட்டு நம்ம தூங்காம இருக்க நேரத்துல ஏதாச்சும் காசு வரும்னு யோசிக்கிறான். இதுக்கு அடுத்த சீன்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் வேலை கேட்டுட்டு இருக்கான். அந்த சூப்பர் மார்க்கெட்டோட மேனேஜரும் அவனை இன்டர்வியூ எடுத்து இந்த கடையில எப்பெல்லாம் வேலை பார்க்கணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவன் வேலைக்கு சேர்ற அதே கடையில தான் ஹீரோயினை வேலை பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு டைம் போறதே பிடிக்காது. தப்பி தவறி டைமை பார்த்துட்டா கூட ஐயோ நம்ம வேலை முடிய இன்னும் ரொம்ப நேரம் இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருப்பா. இதே கடையில தான் ரெண்டு கிறுக்கணுங்களையும் காமிக்கிறாங்க. இவனுங்க ரெண்டு பேரும் அந்த கடையில வேலை பார்த்துக்கிட்டு பிளேபாய் தனமான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த கடைக்கு ஏதாச்சும் பொண்ணுங்க பொருள் வாங்க வந்தா அவங்க பொருள் வாங்கி போடுற கூடையில ஏதாச்சும் அடல்ட் சம்பந்தமான பொருளை தூக்கி போட்டுருவாங்க. அப்படி அந்த கூடையில இருந்து அந்த பொண்ணுங்க பில்லிங் கவுண்டருக்கு வந்து அந்த பொருளை எடுத்து பார்த்து யாராச்சும் அதுல சிரிச்சுட்டா இவனுங்க ரெண்டு பேரும் அல்பத்தனமா பெருமைப்பட்டுப்பாங்க. இவனுங்க அந்த கடைக்கு வர பொண்ணுங்கன்னு மட்டும் இல்லாம ஹீரோவையும் பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஒரு நாள் ஹீரோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த டைம் ஸ்டாப் ஆனா நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கான். இவன் நினைச்ச மாதிரியே டைமும் ஸ்டாப் ஆக அங்க இருக்க எல்லாருமே ஃப்ரீஸ் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு தான் படம் வரையது ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அவனும் அங்க இருக்க பொண்ணுங்களெல்லாம் ஒரு மார்க்கமா வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு இப்படி பண்றதுல ஒரு வித திருப்தி இருக்கு. இவனும் சந்தோஷமா அந்த டிராயிங்லாம் வரைஞ்சு முடிச்சுட்டு தன்னோட கையை மடக்கி நீட்டுறான். உடனே அங்க ஃப்ரீஸ் ஆயிருந்த எல்லாருமே நடமாட ஆரம்பிக்கிறாங்க. டைமும் நல்லபடியா ஓட ஆரம்பிக்குது. ஹீரோவும் இந்த விஷயத்த ரெகுலரா பண்ணிட்டு இருக்க அவனோட கவலையில இருந்து கொஞ்சமா வெளியே வரான். ஆனா அவனோட கவலை மொத்தமா தீரல. இதுக்காக என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டை போய் மீட் பண்றான். இந்த ஃப்ரெண்ட் எப்படி பட்டவன்னா ஹீரோக்கு உருப்படாம போறதுக்கு என்னெல்லாம் ஐடியா கொடுக்கணுமோ அந்த ஐடியாவெல்லாம் கொடுக்குற ஒருத்தன் தான் இவன். இவன் கிட்ட போயிட்டு தன்னோட காதலிய மறக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்க அந்த ஃப்ரெண்டும் ஹீரோ கிட்ட டே மச்சான் நீ ஏதாச்சும் கிளப்புக்கு போய் அங்க டான்ஸ் ஆடுற பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹீரோவும் எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லடா, என்ன உண்மையா லவ் பண்ற பொண்ணு தான் எனக்கு வேணும், அவ எமல காட்டுற அன்புல நான் என்னோட எக்ஸ மறக்கணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படியே ஹீரோவோட பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அவன் சின்ன வயசுல தான் பாக்குற எல்லா பொண்ணுங்களையும் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்படிதான் அவன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும் போது அவனோட கிளாஸ் டீச்சரே லவ் பண்ணிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த கிளாஸ்லயே நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு இருப்பா. அவன் மேலேயும் இவனுக்கு ஒரு கிரஷ் இருக்கும். ஆனா பயத்துல அந்த பொண்ணு கிட்ட பேசாமலே விட்டுறான். ஒரு நாள் அந்த பொண்ணோட கையில அடிபட்டு கையில கட்டு போட்டுட்டு அந்த கிளாஸுக்கு வருவா. அவளை பார்த்த எல்லாருமே அவ கையில இருக்க கட்டுல அவ சீக்கிரமா குணமாகணும்னு சொல்லிட்டு மனசுல பட்டதெல்லாம் அந்த கிளாஸ்ல இருக்க எல்லாருமே எழுதிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ எதுவுமே எழுதாம தயக்கத்துல நின்னுட்டு இருப்பான். அப்ப அந்த பொண்ணே அவன் கிட்ட வந்து நீ ஏதாச்சும் எழுத விரும்புறியான்னு சொல்லி கேட்க இவனும் தான் மனசுல பட்டதை அந்த கட்டுல எழுதி வைக்கிறான். இதுக்கப்புறமா அந்த பொண்ணும் இவனும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு கையெல்லாம் சரியானதுக்கு அப்புறமா அந்த கட்டை பிரிச்சுட்டு கிளாஸ் ரூமுக்கு வரா. வந்து பார்த்தா அவளோட கையில நிறைய முடி வளர்ந்துருக்கும். அதை பார்த்து அங்க இருக்க எல்லா பசங்களும் கலாச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த பொண்ணும் ஹீரோவை தனியா கூப்பிட்டு வந்து உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, நீ என்ன கிஸ் பண்ண நினைக்கிறியான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட ஹீரோவும் ஆமா நான் உன்னை கிஸ் பண்ண விரும்புறேன், ஆனா இப்ப கிடையாது, நம்ம ரெகுலரா மீட் பண்ற அந்த பார்க்குக்கு வா, நான் அங்க வச்சு உன்னை கிஸ் பண்றேன்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போயிடுறா. ஹீரோவும் சொன்னதை நினைச்சுக்கிட்டு அவன் சொன்ன அந்த பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அந்த பொண்ணு அங்க வரவே கிடையாது. இவனும் என்னடான்னு
இருக்கான்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது அந்த பொண்ணு அந்த பார்க்குக்கு மட்டும் வராம போல அவ படிச்சிட்டு இருந்த ஸ்கூலே டிராப் பண்ணிட்டு வேற ஒரு ஸ்கூலுக்கு மாறி போயிருக்கா. இப்படிதான் சின்ன வயசுல இருந்த ஹீரோவுக்கும் பொண்ணுங்களுக்கும் ஏழாம் பொருத்தமாவே இருந்திருக்கும். இப்படியே பிரசன்ட்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த கடையில வேலை பார்க்குற ஹீரோயினை கரெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறான். அப்போ ஒரு நாள் ஹீரோயின் அவன் கிட்ட வந்து சாண்ட்விச் வாங்கி சாப்பிட ஹீரோவும் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண வைக்கப்பட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினை வேலையை விட்டு அங்க இருந்து கிளம்பி போலான்னு பாக்குறா. அப்ப ஹீரோவும் இந்த இடம் இப்ப ஃப்ரீஸ் ஆனா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் அவன் நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த இடத்தை விட்டே போயிடுவா. இவன் அந்த பொண்ணை சைட் அடிச்சிட்டு இருக்கத அந்த கடையில வேலை பார்க்குற அந்த ரெண்டு பிளே பாய்ஸும் பாத்துருவானுங்க. அவனுங்க ரெண்டு பேரும் ஹீரோ கிட்ட வரானுங்க. அதுல ஒருத்தன் ஹீரோ கிட்ட இங்க பாரு அந்த பொண்ணெல்லாம் உனக்கு கிடைக்க மாட்டா, நானும் அந்த பொண்ணு தான் இன்னைக்கு நைட்டு சினிமாவுக்கு போறோம், கண்டிப்பா அவ என்னதான் லவ் பண்ணுவான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அதை கேட்ட ஹீரோவும் நொந்து போறான். இந்த பொண்ணு நமக்கு கிடைக்க மாட்டா, அந்த பொண்ணு அவனை தான் லவ் பண்ணுவான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்படியே வீட்டுக்கும் கிளம்பி போயிடுறான். இதுக்கு அடுத்த சீன்ல மறுநாள் ஹீரோவும் மத்தவங்களும் அந்த கடையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கடையோட மேனேஜர் இவங்க கிட்ட வந்து இங்க பாருங்கடா நம்ம கடை சார்பா ஒரு ஃபுட்பால் மேட்ச் ஆட போறோம், நீங்க தான் நம்ம கடையோட மனத்தை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல கலந்துக்க சொல்றான். மறுநாள் இந்த கடையில வேலை பார்க்குற எல்லாருமே ஒரு டீமா செட் பண்ணி அந்த மேட்சுக்கு கூட்டு போறான். அங்க போய் இவங்களை விளையாட சொன்னா ஒரே காமெடியா பண்ணிட்டு இருப்பானுங்க. இவனுங்களுக்கு விளையாடவே தெரியாது. இவனுங்களுக்கு ஆப்போசிட்ல விளையாண்டுட்டு இருந்த டீம்ல இருந்தவங்க கோலா அடிச்சு தள்ளிட்டு இருப்பானுங்க. ஆனா இவங்க டீம் ஒரு கோல் கூட அடிச்சிருக்காது. இப்படி இவங்க மொக்கையா விளையாண்டுட்டு இருக்கும்போது ஹீரோவும் டைமை ஃப்ரீஸ் பண்றான். இவன் டைமை ஸ்டாப் பண்ணிட்டு கோல் தான் போட போறான்னு பார்த்தா இவன் பாட்டுக்கு ஒரு ரூமுக்குள்ள போறான். அங்க போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு வெளியே வரான். வெளியே வந்து அந்த டைமை ரிலீஸ் பண்ணா அந்த பால் நேரா அந்த மேனேஜரோட மூக்குலே போய் விழுது. அதுக்கப்புறமா அந்த மேனேஜரும் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுறான். அடிப்பட்ட மேனேஜரை அந்த ரெண்டு பிளே பாய்ஸும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறானுங்க. இதுக்கப்புறமா ஹீரோவும் ஹீரோயின் அந்த இடத்துல தனியா இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டல்ல போய் காஃபி சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினை பார்த்து ஹீரோ கேக்குறான், நீ நம்ம கடையில வேலை பார்க்குற ஆள் கூட படத்துக்கு போனல, அவன் கொல்ல உனக்கு லவ் செட் ஆயிடுச்சான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் அதை கேட்டு ஷாக் ஆகுறா. நான் அந்த மாதிரிலாம் யாரு கூடயும் படத்துக்கும் போல, நான் யாரையும் லவ் பண்ணலன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த பைபிள்ல இப்படிதான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இருக்கட்டும் நான் நாளைக்கு அவனை கவனிச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ யாரையும் லவ் பண்ணலன்றதை நினைச்சு ஹீரோவும் சந்தோஷப்பட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணலாம் ட்ரை பண்றான். இப்படியே பேசிக்கிட்டு ஹீரோ அவளை வீடு வரைக்கும் பொடி நடையா கூட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் தனக்கு பிடிச்ச விஷயம் தான் என்னெல்லாம் பண்ண போறேன்ற விஷயத்தெல்லாம் அவன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஹீரோவும் எனக்கும் வரைகிறதுனா ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு நாள் சிறந்த ஓவியன் ஆவேன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் பேசினதை கேட்ட ஹீரோயினுக்கு அவனை ரொம்ப பிடிச்சு போகுது. இப்படியே அவன் ஹீரோயினை வீடு வரைக்கும் டிராப் பண்ணிட்டு காதல் பரவசத்துல அவளுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறான். இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோயின் அந்த கடையோட மேனேஜர் கிட்ட அந்த ரெண்டு மன்மதன்களையும் மாட்டி விட்டுறா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோவுக்கும் உள்ளுக்குள்ள குழுக்குழுன்னு இருக்கு. இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோக்கு யாரோ கால் பண்ணி இங்க பாருங்க நீங்க வரைஞ்ச டிராயிங்லாம் ரொம்ப அருமையா இருக்கு, அந்த டிராயிங் எல்லாத்தையுமே வரப்போற ஆர்ட் கேலரியில ஷோக்காக வைக்க போறோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா இது உண்மையெல்லாம் கிடையாது, அந்த ரெண்டு பிளே பாய்ஸும் தான் இந்த வேலையை பண்ணிருப்பாங்க. அவனுங்க ரெண்டு பேரும் ஹீரோக்கு கால் பண்ணி அவனை பிராங்க் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனா ஹீரோ இது உண்மைன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல அந்த கடையோட மேனேஜர் அந்த கடையில வேலை பார்க்குற எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கான். அந்த மேனேஜரை பார்த்தா ரொம்ப பரிதாபமா மூஞ்சிலாம் அடிபட்டு இருக்கும். அவன் அந்த கடையில வேலை பார்க்குற எல்லாருமே கூப்பிட்டு வச்சு கொஞ்ச நாள்ல எனக்கு பர்த்டே வரப்போகுது, அதுக்கு நான் ஒரு பார்ட்டி வைக்கலான்னு இருக்கேன், அந்த பார்ட்டிக்கு மறக்காம நீங்க எல்லாரும் வந்துடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த பார்ட்டியில ஒரு அழகான பொண்ணை டான்ஸ் ஆட வைக்கலான்னு இருக்கான். அந்த பொறுப்பை ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோவும் இதை பண்றதுக்கு தான் நமக்குன்னே ஒரு உருப்படாத ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் கிட்ட போய் ஐடியா கேட்போன்னு சொல்ல அந்த ஃப்ரெண்டு கூட சேர்ந்து இவன் ஊர் ஃபுல்லா பொண்ணுங்களை தேடிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சு அந்த பொண்ணையும் புக் பண்றாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோயின் ஹீரோவை பார்த்து அந்த பார்ட்டில நீ என்னை விட்டு போகவே கூடாது, என் கூடயே இருக்கணும்ன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோவும் இதுக்கு தானே காத்துக்கிட்டு இருந்தேன் என் செல்லன்ற மாதிரி சரின்னு ஒத்துக்கிறான். இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோயினை பிக்கப் பண்ணிட்டு அந்த பார்ட்டிக்கு போயிட்டு இருக்கான். அந்த பார்ட்டிக்கு போய் பார்த்தா ஹீரோவோட எக்ஸ் லவர் வந்திருப்பா. அந்த பொண்ணுக்கு ஹீரோ ஹீரோயின் கூட இருக்கிறத பார்த்தாலே ஒரே பொறாமையா இருக்கும். அந்த பார்ட்டியும் நடந்துட்டு இருக்கும்போது ஹீரோ பாத்ரூம் போலான்னு சொல்லிட்டு பாத்ரூம் பக்கமா ஒதுங்குறான். அப்போ அந்த பொண்ணு அவனை பார்த்து இங்க பாரு என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை விட்டு போனது தப்பு தான், நீ எனக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட இவனும் இங்க பாரு எனக்கு ஒரு லவ்வர் இருக்கா, இனிமே நமக்குள்ள செட் ஆகாது, உன்னோட வழியை நீ பார்த்து போன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் சொல்ற விஷயம் எதையுமே காது கொடுத்து கேட்காத அந்த பொண்ணும் பச்சக்குன்னு இவனை கிஸ் அடிக்க கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து ஹீரோயினும் அந்த பக்கம் வரா. இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்து கோவப்பட ஆரம்பிக்கிற. அதுக்கப்புறமா எதுவுமே சொல்லாம அந்த பார்ட்டில இருந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. ஹீரோவும் ஹீரோனோட வீட்டுக்கு போய் இங்க பாரு நீ பார்த்ததை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, எங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி எதுவுமே இல்லன்ற மாதிரி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க. ஹீரோயின் சமகான்ல இருப்பா. கோவத்துல அவனை அசிங்கமா திட்டிட்டு வெளியே போட ஐக ரஸ்கல்னு சொல்லிட்டு கதவை சாத்திக்கிறா. ஹீரோவும் என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நொந்து போய் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல அன்னைக்கு அந்த ரெண்டு பிளே பாய்ஸும் ஹீரோ கால் பண்ணி பிராங்க் பண்ணிருப்பாங்கல்ல அது உண்மைன்னு இது வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கான். அன்னைக்கு அவனுங்க
போன்ல உங்களோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பானுங்க. அதை இவனை இன்னும் உண்மைன்னு நம்பிக்கிட்டு அந்த ஆர்ட் கேலரிக்கு தன்னோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறான். அங்க போய் பார்த்தா அந்த கேலரியில இருந்தவங்க, இங்க பாரு தம்பி, நாங்க யாரும் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் கால் பண்ணல, யாரோ உங்களை வச்சு நல்லா ஃபன் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட ஹீரோ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த ஆர்ட் கேலரியில இருந்தவங்க அவன் கையில அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் காட்ட முடியுமான்னு சொல்லி கேட்க, இவனும் அவங்க கிட்ட அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் காட்டுறான். அதை பார்த்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது. இது மாதிரி உங்ககிட்ட எவ்வளவு பெயிண்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட ஹீரோ இது மாதிரி என்கிட்ட ஆயிரக்கணக்கான பெயிண்டிங்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த ஆர்ட் கேலரியில இருந்தாலும், இங்க பாருங்க, உங்ககிட்ட இருக்க எல்லா பெயிண்டிங்ஸையும் எங்க கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, உங்களுக்காகவே நாங்க ஒரு தனி செக்ஷன் வச்சு உங்க பெயிண்டிங்ஸ் எல்லாம் ஷோ பண்றோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோக்கும் ஒரே சந்தோஷமாயிடுது. இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோயினை வீட்டுல காமிக்கிறாங்க. அப்போ அவளோட வீட்டு டோர்ல ஒரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்டரை ஹீரோ தான் அமைச்சிருப்பான். என்னோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் ஷோ பண்ண போறாங்க, அதுக்கு நீ கண்டிப்பா வரணும்ன்ற மாதிரி இன்விடேஷன் அமைச்சிருப்பான். ஹீரோயினுக்கு அங்க போக மனசே இல்ல. இருந்தாலும் அவன் என்னதான் பண்ணி வச்சிருக்கான்றத பாக்குறதுக்காக அங்க போறா. அங்க போய் பார்த்தா அவன் அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாத்துலயுமே ஹீரோயினை தான் அழகழகா வரைஞ்சு வச்சிருப்பான். அதை பார்த்த ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அப்ப ஹீரோ அவகிட்ட வந்து, இங்க பாரு, என்னோட எக்ஸ் கிட்ட நமக்கு செட் ஆகாது, நீ என்ன மறந்துடுன்றதான் அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட ஹீரோயினும், நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், உன்னோட பெயிண்டிங்ஸை பார்த்தாலே தெரியுது நீ என்ன எவ்வளவு லவ் பண்றேன்னு, இனிமே நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா ஹீரோயின் அந்த எக்ஸிபிஷனை விட்டு வெளியே கூப்பிட்டு போறான். அங்க போய் பார்த்தா ஒரே பனியா பொழிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த சீனரியே ரொம்ப அழகா இருக்கு. ஹீரோவும் அந்த இடத்த அப்படியே ஃப்ரீஸ் பண்றான். அந்த இடத்துல ஹீரோவையும் ஹீரோயினையும் தவிர வேற யாருமே அசையாம அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோயின் ஆச்சரியப்பட்டு நின்னுட்டு இருக்கா. இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தோட இந்த படமும் முடியுது. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஃபன் கைஸ்.